உங்கள் சம்பளத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபாய் எங்கே காணாமல் போகுதுன்னு தெரியலையா? அநேகமாக உங்க வங்கிக் கணக்குதான் உங்க பாக்கெட்டில் ஓட்டை போடுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த கண்டுபிடிச்சு அதை சேமிப்பா மாத்தி உங்க எதிர்காலத்தை பணக்காரனாக்க இந்த 5 ரகசிய வழிகளை இப்போதே தெரிஞ்சுக்கோங்க. நடைமுறையில் பெரும்பாலான நடுத்தர குடும்பங்கள் தங்கள் வங்கிக் கணக்கு அறிக்கைகளை அவ்வளவாக கவனிப்பதில்லை. முதலாவது பணக்கசிவு, உங்கள் வங்கி கட்டணங்கள். ஆம், மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அபராதம், அதிக முறை பணம் எடுத்தால் கட்டணம், எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், டெபிட் கார்டு புதுப்பித்தல் கட்டணம், இப்படி பல வழிகளில் வங்கிகள் பணத்தை எடுக்கும். உதாரணமாக, சில வங்கிகள் மாதத்திற்கு 10 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை எஸ்எம்எஸ் சேவைக்கு மட்டுமே பிடித்தம் செய்கின்றன. இவை எல்லாம் மாதக்கணக்கில் சேரும்போது நூற்றுக்கணக்கில் காணாமல் போகும். இரண்டாவது கசிவு, நீங்கள் பயன்படுத்தாத சந்தாக்கள். அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஜிம் மெம்பர்ஷிப் அல்லது ஏதோ ஒரு ஆப் சப்ஸ்கிரிப்ஷன், இவை தானாகவே ஒவ்வொரு மாதமும் புதுப்பிக்கப்பட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளும். உண்மையிலேயே இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு முறை யோசித்து தேவை இல்லாததை ரத்து செய்வது அவசியம். மூன்றாவது, சிறு செலவுகள். தினமும் ஒரு காபி, சிகரெட், சிற்றுண்டி அல்லது ஆன்லைனில் தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பது போல சிறு செலவும் பெரிய பாக்கெட்டை காலி செய்யும். உதாரணமாக, தினமும் ஒரு 50 ரூபாய் டீ அல்லது காபிக்கு செலவு செய்தால் ஒரு மாதத்திற்கு 1500 ரூபாய் மாயமாகும். இது ஒரு பெரிய கசிவு என்பதை கவனியுங்கள். நான்காவது பணக்கசிவு, கிரெடிட் கார்டு மற்றும் கடன் வட்டிகள். கிரெடிட் கார்டு பில்லை சரியான நேரத்தில் கட்டாமல் போனால் 30% முதல் 40% வரை வட்டி விதிக்கப்படும். சில வங்கிகள் தாமத கட்டணமாக 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை வசூலிக்கும். இது உங்கள் சிபில் ஸ்கோரை மட்டுமல்ல, உங்கள் சம்பளத்தையும் காலி பண்ணும். கடன் தவணைகளை தவறவிட்டால் அபராதமும் வட்டியும் ஏறும். ஐந்தாவது, முறையற்ற முதலீடுகள் அல்லது இன்சூரன்ஸ். சரியான புரிதல் இல்லாமல் செய்யப்படும் முதலீடுகள் அல்லது தேவையற்ற இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கு செலுத்தும் பிரீமியம் உங்கள் பணத்தை கரியாக்கும். உதாரணமாக, மாதம் 5000 ரூபாய் சேமிப்பை நல்ல முறையில் 15 வருடங்களுக்கு முதலீடு செய்தால் அது கிட்டத்தட்ட 20 ரூபாய் லட்சமாக வளரும். இது மாயமல்ல, சரியான நிதி திட்டமிடலின் கணக்கு. ஆனால் இதை யாரும் உங்களுக்குச் சொல்ல மாட்டார்கள். இப்போதே ஒரு விஷயம் செய்யுங்கள். கடந்த 3 மாதங்களின் உங்கள் வங்கி அறிக்கை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் மற்றும் கிரெடிட் கார்டு அறிக்கையை எடுத்து ஒவ்வொரு செலவையும் உன்னிப்பாக கவனியுங்கள். எங்கு தேவையில்லாத கட்டணங்கள் அல்லது பிடித்தங்கள் நடந்துள்ளன என்பதை குறிப்பிடுங்கள். இந்த அறிக்கை உங்கள் போன் பேங்கிங் செயலியிலேயே இலவசமாக கிடைக்கும். உங்கள் வங்கியில் நீங்கள் பார்த்திராத இது போன்ற கட்டணங்கள் ஏதேனும் இருக்கிறதா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.